ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல முட்டைக்கோஸ் பொரியல் அதோட கலர் மாறாம எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல முட்டைக்கோஸ் பொரியல், முக்கியமா அதோட கலர் மாறாம எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல கொஞ்சமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 3 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 2 பல் பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எல்லா வீடியோலயுமே சொல்ற மாதிரி பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சும்மா அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட முட்டைக்கோஸ் எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, முக்கியமா பாத்தீங்கன்னா அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா நல்ல சிம்ல வச்சு போறீங்க. அப்பதான் உங்களுக்கு முட்டைக்கோஸோட கலர் நல்லா மாறாம இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி வச்சிருங்க. முட்டைக்கோஸ் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, முட்டைக்கோஸ் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த முட்டைக்கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சிருங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே விட்டுருங்க. அதுல உள்ள தண்ணி நல்லா வத்திட்டு உப்பு நமக்கு நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா கலர் பாருங்க, இன்னும் நமக்கு மாறவே இல்லை. ஹை ஃபிளேம்ல வைக்காம நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு முட்டைக்கோஸ் பொரிச்சிங்கன்னா நல்ல வெள்ளை கலர்ல முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல கடைசியா இதுல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.